ஹக்கன் ஆயிக். ஹக்கன் ஆயிக் வந்து பாத்தீங்கன்னா 1970 வந்து துருக்கியில பிறந்தவர். 1990 ஆஸ்திரேலியால சிட்னில இருக்கிற புறநகர் பகுதியில வந்து குடியேறாரு. 1990 இருந்து அவருடைய குற்ற தொடர்புகள் எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போச்சு. ஸோ அவர் வந்து ஒரு மாஃபியா கும்பலோட வந்து தொடர்பு கொண்டிருந்தாரு. 2006 வந்து அவர் வந்து போதைப் பொருள் கடத்தல் வந்து குற்றவாளி, மோசடி. ஸோ அரெஸ்ட் பண்றாங்க. 12 வருஷம் அரெஸ்ட் பண்ணி 2018 வந்து ஜாமீன்ல வந்து வெளிவர்றாரு. ஸோ ஜாமீன்ல வெளிவந்தவர் மாட்டாம எஸ்கேப் ஆயிடுறாரு. 2004 துருக்கியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4.5 டன் வந்து இறக்குமதி, எக்ஸ்டாசி இறக்குமதி வந்து செஞ்சிருக்காரு. 2006 வந்து போதைப் பொருள் மோசடி, அதாவது $2 மில்லியன் வந்து போதைப் பொருள் மோசடி செஞ்சதா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2011 சக கைதியின் வந்து கொலையில வந்து தொடர்பு உடையவரா இவரை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. 2021 வந்து துருக்கியில வந்து கைது செஞ்ச பின்னாடி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்றாரு. அவரை வந்து நாடு கடத்துறாங்க. 2022 இவர் மேல வந்து குற்றவியல் மோசடி, பண மோசடி தொடர்பான விசாரணையை வந்து எதிர்கொள்றாரு. 44 வயதான இவர் வந்து 36 பேர் கொண்ட குழுவோட வந்து இவர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு, தொடர்ச்சியான ஆர்கனைஸ்டு கிரைம் மூலமா. 1 நவம்பர் 2023 வந்து துருக்கி போலீசார் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இவர் வந்து என்னன்னா ஃபேஸ்புக் கேங்ஸ்டர்ன்ற பேர்லயும் இவர் சொல்லப்படுறாரு. த அசி கார்டல்ன்ற பேர்லயும் இவரை வந்து போலீஸ் வந்து அழைக்கிறாங்க. ஆஃப் மேன்ற பேரும் இவருக்கு வந்து போலீஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பாடி பில்டர், ஃபேஸ்புக்ல வந்து பாடி பில்டர், அவரோட இதை பத்தி எல்லாம் காப்பாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பல ஸ்டேஜ்ல வந்து முகமாற்ற அறுவை சிகிச்சை பண்ணாலும் அவருடைய உடல் வந்து அமைப்பு வந்து அது வந்து காமிச்சிச்சு ஈஸியா. இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா இருந்திருக்காரு. இவர் வந்து 2010 வந்து ஒரு கப்பலை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து போதைப் பொருள் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு காரணமா இவருடைய பேர் அகப்பட்டது. அதன் மூலமா வந்து மோஸ்ட் வாண்டட்ல வந்து இவர் வந்து உள்ள வர்றாரு. வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் கிராஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டலு. அது வந்து என்னன்னா இவருடைய பாதி பெயர்ல இருக்கு, மற்றொரு பெயர் வேற பேர்ல இருக்கு. இவர் வந்து முகமாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காரு, முடிமாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து அவர் உடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான மாறுபாடு இருந்தாலும் அவருடைய மற்ற உடல் அமைப்புகள் வந்து கரெக்டா வந்து தெள்ள தெளிவா வந்து போலீஸ்க்கு, உயர் அதிகாரிகளுக்கு, உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து என்னன்னா ஃபேஸ்புக்ல வந்து என்னன்னா வேறு மாறுபட்ட டிசைன் பண்ணி போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து போலீஸ் வந்து மோப்பம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டல்ல இருக்காங்கன்னு வந்து தெரிஞ்சு போச்சு. அவங்களுடைய சொந்தக்காரவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அவங்க அந்த ஹோட்டல்ல போறாங்க, நீண்ட நேரம் பேசுறாங்க, வர்றது போறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் வந்து ஹோட்டல் முகப்புல வீடியோ போட்டோ எடுக்கிறாரு. ஸோ அதை வந்து என்னன்னா புலனாய்வு பத்திரிகைகள் வந்து போட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ போட்டோ எடுத்து எல்லாமே பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு அந்த புலனாய்வு பத்திரிகை டீம் வந்து உள்ள போறாங்க, மாறு வேடத்துல போறாங்க, கேமராவோட போறாங்க. அப்ப அவர் பார்ல இருக்கிறது எல்லா விஷயங்களும் வந்து தெரியுது. ஆனா அவர் வந்து என்னன்னா ஒரு புனைப்பெயர்ல இருந்தாலும் வந்து என்னன்னா ஒரு பார் ஊழியர் மாதிரி தான் அந்த இது காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா போலீஸ் உயர் அதிகாரிகள் அவருடைய செல்போன் வந்து ட்ரேஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் வந்து என்னன்னா அவருடைய தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை அவங்க கைது செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா தப்பிச்ச பின்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு பிறகுதான் வந்து இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பாடி பில்டரு, ரெண்டாவது வந்து ஒரு விலையுறந்த காரு, விபச்சாரிகளோட வந்து அதிக அளவு கான்டாக்ட், ஒரு 3 லட்சம் மதிப்புள்ள வந்து ஒரு கெடிகாரம், அதாவது அந்த நாட்டுல வந்து $3 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு கெடிகாரம். இந்த மாதிரி வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கங்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, மற்றவங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதை தொடர்ச்சியா வந்து என்னன்னா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா போலீஸ் வந்து என்னன்னா அவருடைய பெயர் வந்து உள்ள வருது. சோ இவர் வந்து போதைப் பொருள் சப்ளை பண்றான்னு சோ அது மூலமா வந்து தொடர்ச்சியா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பல கான்டாக்ட்களை இருந்தாரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு பைக் பிரியர் இல்ல, ஆனா அவருடைய நண்பர்கள், காலேஜ் செட் நண்பர்கள் வந்து என்னன்னா பள்ளி பருவ நண்பர்கள் சொல்லலாம்.
அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைக் பிரியர்கள். இவர் வந்து அந்த பைக் பிரியர்களை வந்து இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் மறைமுகமா வந்து அதுல வந்து செல்வாக்கு மிக்கவரா இருந்தார். இவருக்கு வந்து பைக் பிரியர் இல்ல. ஆனா பைக் பிரியர் மூலமா எப்படி வந்து என்னன்னா போதைப் பொருளை வந்து சப்ளை பண்றன்ற விஷயத்த பேசிக் அடிநாதத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமா வந்து நிறைய மணியை வந்து சம்பாதிச்சாரு. பின்னாடி வந்து போலீஸ் தன்னுடைய உளவு அமைப்புகள் மூலமா வந்து ஒவ்வொரு ஆளா கைது பண்றாங்க. சோ இவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெளிநாடுல இருக்காரு. அப்ப வந்து போலீஸ் வந்து பொறிவடிச்சு பிடிச்சு ஒவ்வொரு ஆளா கண்டுபிடுறாரு. சோ அப்ப வந்து இவரால வந்து வர முடியல. இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு Facebookல ஒரு குரூப், ஏன்னா முடிஞ்சா வந்து மேற்கு ஐரோப்பியால இருந்தா கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி நியூஸை போட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 வாரங்களுக்குள்ளாவே வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இளமையா இருந்தப்ப வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. இவர் வந்து இவருடைய சொந்தக்காரவங்க பெரும்பாலான பேர் வந்து போதைக்கு அடிமையானவங்க. இவர் வந்து என்னன்னா இவருடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராய்டு மருந்துகள் வாங்கல, சோ அந்த மருந்துகள்ல கொஞ்சம் ஏத்துறது பிளஸ் வந்து தவறான இந்த விபச்சாரிகளோட தவறான தொடர்பு இருக்கனால அவருடைய உடல் அமைப்பு வந்து என்னன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஈக்கோட மோசமான வேலையில வந்து ஈடுபட்டனால அவருடைய சகோதரர் ஒருவர் கைதாகி ஜெயில தான் இருக்காரு. அவருடைய உறவினர்கள் சில பேரும் கைதாகி ஜெயில தான் இருந்தாங்க. அவர் வந்து கரோக்கி பார்னுவாங்க, சோ பாரு, ஹோட்டல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபச்சார விடுதிகளோட உரிமையாளரா வந்து அவர் இருந்திருக்காரு. 31 வயதிலேயே வந்து போதைப் பொருள்ல வந்து அதிக அளவு வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா வந்து பெயர் பெற்றிருக்காரு. சீன முப்படை கிரிமினலோட தொடர்பும் உள்ளவர். 2009 பாத்தீங்கன்னா சிட்னில, ஆஸ்திரேலியா சிட்னில இருக்க ஒரு விமான நிலையம், அதாவது ஒரு பார்சல்ல வந்து ஒரு போனை வந்து உள்ள ஒளிச்சு வச்சிடுறாங்க. சோ அந்த ஒளிச்சு வச்சு அவர் போராட எல்லாமே கண்டுபிடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து அவர் வந்து சில ரசீதிகள் எல்லாம் வந்து அவர் செல்லுல இருந்து ஒரு போட்டோ வந்து வருது. அது இந்தியால ஒரு மருந்து நிறுவனம் அந்த போதைப் பொருளுக்கான அந்த உபகரண பொருட்கள்லாம் வந்து அதிக அளவு வாங்கியிருக்கதா வந்து சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் செயற்கை மருந்து ஆய்வகத்தை வந்து நடத்தணும்னு ஒரு ஐடியால வந்து இருந்திருக்காரு. சோ அவருடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அதை தான் வந்து காமிச்சிச்சு. வெளியில இருக்க வந்து உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்குமே லஞ்சம் கொடுத்து சரி கட்டி வச்சிருந்தாரு. விமான நிலையங்களும் சரி, ஒரு கடற்படை அலுவலும் சரி, அவருக்காகவே வந்து அப்ரூவ்டு செக்யூரிட்டி இருக்கிற வந்து ரசீதை வச்சுட்டு ஆள் இருந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஊழியர்களோட உதவியோட வந்து தன்னை பற்றிய அரசாங்க கோப்பை வந்து எடுத்திருக்காரு. சோ பின்னாடி அந்த கோப்பை எடுத்தவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. 2009 வந்து ஆயிக்கு உதவி செய்யுமாறு ஒரு ஊழல் அதிகாரிகிட்ட வந்து கட்டளை பிறப்பிச்சு இவங்க வந்து அந்த பொருள் எல்லாம் வாங்கி வந்து அவருடைய வீட்டுல வந்து அந்த அதிகாரி வந்து வீட்டுல வச்சிருக்காரு. போலீஸ் வந்து அதை டோட்டலா வந்து சீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஜெயில அடைச்சாங்க. அவர் கொடுத்த வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்துல வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போதைப் பொருள் வர்ற வழியை வந்து அவர் வந்து சொல்றாரு. அதன் மூலமா வந்து பல விஷயங்கள் வந்து புலனாய்வாளர்களுக்கு வந்து பிடிபடுது. சார் வந்து தன்னை வந்து துன்புறுத்துறதா வந்து நினைச்ச அவர் வந்து அவருடைய செல்போனை மாத்துறாரு. அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குல்ல, அதாவது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அடுத்தடுத்த டெக்னாலஜியை நோக்கி அவர் வர்றாரு. சோ போலீஸும் அவரை அந்த டெக்னாலஜியை வந்து கையாண்டுகிட்டே இருந்தாங்க. இவர் வந்து பல தடவை வந்து எஸ்கேப் ஆயினார். ஏன்னா அவருடைய செல்போன் வந்து உளவு ஆகுதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்டேஜ்ல திறந்தனால சோ மெசேஜ் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு மெசேஜ். சோ அப்படிப்பட்டவன புதிய வந்து சாப்ட்வேர்ல வந்து உள்ள கொண்டு வந்து வேலை பார்த்தாரு. என்கரப்டட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, செக்யூர், சீப்பன், ஆன் போன்ற தளங்களை வந்து அவர் பயன்படுத்தினாரு. போலீஸும் அதை பின்தொடர்ந்து வந்து ஒவ்வொன்னா வந்து செக்யூர் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இவர் ஒவ்வொன்றுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டே வந்தாரு. ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் இதை தடுக்கிறதுக்காக வந்து நியூ லா வந்து ஏற்படுத்தணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது சில பேர் வந்து என்னன்னா அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2014 வந்து அப்போதைய வந்து பிரதம மந்திரி வந்து இவரை வந்து 2வது மிகப்பெரிய குற்றவாளின்னாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $1.6 மில்லியன் மதிப்புள்ள மெத்தம்பொட்டமைனை வந்து இவர் கடத்தியிருந்தாரு. அதை வந்து பிடிச்சாங்க. வந்து பாத்தீங்கன்னா துருக்கியில இருக்க கிங்ஸ் கிராஸ் ஹோட்டல்ல தான் அவர் வந்து இருந்தாரு. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே
வந்து மறைமுகமா வந்து உளவு பார்க்கப்பட்டன. பத்திரிகையாளர்கள், போலீஸ்காரர் உதவி மூலமா வந்து இவரை வந்து பிடிச்சாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கிரைம் பண்றவங்க, மிகப்பெரிய குற்றவாளிகள்லாம் அங்க வந்து போய்கிட்டு இருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு. இது தொடர்ச்சியா வந்து போலீஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க. கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வந்து அதை வந்து தொடர்ச்சியா வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அவருடைய நடவடிக்கையில, உறவினருடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேமரா உள்ள கொண்டு போய் வந்து என்னன்னா அங்க என்ன செய்யறாரு, இது அவரா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனோட வந்து அதுக்கடுத்து வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இவருடைய கூட்டாளி வந்து ஜான் மேக்கர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2018 வந்து கிரேக்கத்துல வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஏன்னா இவர் தான் வந்து போலி பாஸ்போர்ட் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறவரு. ஹக்கன் ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 நவம்பர் 2023 இருந்து ஜெயில இருக்காரு.